மக்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் சோர்வு, களைப்பு, சளி தொல்லை, இருமல், நெஞ்சு சளி இதெல்லாம் குறையிறதுக்கு ஒரு பாட்டி வைத்தியம்தான் இது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் என்னென்ன பொருட்கள் வச்சு இதை தயாரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை, அதே மாதிரி கற்பூரவல்லி இலை ஒரு 6 எண்ணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது திர்ப்பிலி, இது நல்ல மிளகு. இந்த திர்ப்பிலி நல்ல மிளகு இது ரெண்டையும் ஒரே அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தள்ளி புடைச்சி வச்சுக்கோங்க. அதில் 2 மடங்கு அளவு சுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் சுக்கு, நல்ல மிளகு, திப்பிலி, கற்பூரவல்லி இலை, துளசி இலை, ஸோ இவ்வளவும் போட்டு தான் நம்ம இந்த தேநீரை காய்ச்சி எடுக்க போகிறோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த மஞ்சள் தூள் தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம அதை கொதிக்க விடணும். இது எல்லாத்தையும் பிச்சு அதில் போட்டுக்கலாம். போட்டு கொதிக்க விட்டு ஓகே 4 கப்பு தண்ணியில் துளசி இலை, கற்பூரவல்லி இலை, அது மாதிரி தட்டி வச்ச சுக்கு மொத்தமாக எடுத்து போட்டுடலாம். இது மாதிரி நல்ல மிளகு, தட்டி வச்ச நல்ல மிளகு, அது கூடவே தட்டி வச்ச திர்ப்பிலி, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நாலு கப்பு தண்ணி வச்சிங்க அப்படின்னா அதை ரொம்ப சுண்ட காய்ச்சி 1.5 கப்பு தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கும். உங்களுக்கு லைக் அ மெடிசின் வித் காஃபி அந்த ஃபீலில் இந்த ரெமெடி ரெடி ஆகும். ஸோ நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதில் யாராவது விரும்பினா நீங்கள் நாட்டு சக்கரை இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக. அப்படி இல்லைன்னா இப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப பெட்டர். இங்கே பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வருது. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வற்றிடும். வற்றி 1.5 கப்பு வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும். அதாவது சுண்டை காய்ச்சி எடுக்கிறது தான் இதோட ப்ரொசீஜர். இப்போ சுண்டை காய்ச்சி 1.5 கப் அளவுக்கு எடுத்துட்டோம். இது கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் கிடைக்கும். ஸோ இப்போது பாட்டி வைத்தியத்தோட 1 கப் தேநீர் சளி இருமலுக்கான தேநீர் ரெடி. நன்றி.